குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூனிட் 8, அதாவது பழைய சிலபஸ்க்கு யூனிட் 8, புது சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸ்க்கு யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், வரலாறு, தமிழ்நாட்டுடைய அந்த பாரம்பரிய விஷயங்கள், அதோடு சேர்ந்து தமிழ்நாடு தொடர்பான அரசியல் சார்ந்த விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 8, அதாவது பழைய சிலபஸ் படி யூனிட் 8ன்னு சொல்கிற இந்த சப்ஜெக்டை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் ஆரம்பித்து, சரிங்களா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் ஆரம்பித்து திருக்குறள் வர ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த பகுதியாக இருக்கும், திருக்குறள் வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஆரம்பித்து, சரிங்களா, எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century, அதுக்கும் கூட முன்னாடி ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி, இந்திய விடுதலை போரில் பெண்களின் பங்குன்னு சொல்லி இதை ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். அதாவது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னா இந்திய விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன அப்படின்றது. இயர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய விடுதலை போரில் பெண்களின் பங்கு என்ன அப்படின்றத 2வது பிரிவாக பார்க்கலாம். 3வது பிரிவு என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தட் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அதோடு தொடர்பு படுத்தி சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிட இயக்கங்கள், திராவிட கழகம், அந்த மாதிரியான திராவிட இயக்கங்கள், அதோடு தொடர்பு படுத்தி தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள 3வது பார்ட்டை பார்க்க போகிறோம். அப்போ இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா தமிழ் சமுதாயத்தை ஒரு பகுதியாகவும், விடுதலை போரில் தமிழ்நாடு மற்றும் பெண்களின் பங்கு 2வது பகுதியாகவும், தமிழ்நாட்டு அரசியலை 3வது பகுதியாகவும் பார்க்க போகிறோம். இதை நம்ம அப்படியே எப்படி மாற்றிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டை பார்க்க போகிறோம். நம்ம யூனிட் 8 எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம பொலிட்டிக்கல் பகுதியை பார்க்க போகிறோம், பொலிட்டிக்கல் பார்ட்டை பார்க்க போகிறோம். தட் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 2வது ரோல் ஆஃப் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். அதாவது இந்திய விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு அப்படின்ற அதை 2வது பகுதியாக பார்க்க போகிறோம். 3வது பகுதியாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். 3வது பகுதியாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தமிழ் சொசைட்டின்னு சொல்லக்கூடியதை பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பகுதியாக நம்ம பொலிட்டிக்கல் பார்ட், தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th centuryயில் ஆரம்பித்து அறிஞர் அண்ணா வர ஒரு பகுதியை முடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ முதல் பகுதி. அப்போ இந்த முதல் பகுதியில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 1600களில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வராங்க, இது நமக்கு தெரியும். 1600களில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வராங்க. அப்படி வரக்கூடிய பிரிட்டிஷ் 1700, 800 இந்த காலகட்டங்களில் ரொம்ப தங்களோட ஆதிக்கத்தை தீவிரமாக வளர்க்குறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. இதை நோட்ஸாக எடுக்க வேண்டாம். நீங்கள் நோட்ஸாக எடுக்க வேண்டிய இடத்த நான் இன்டிமேட் பண்ணுறேன், சொல்கிறேன். அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இதை லிசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இது புரிஞ்சால் தான் நமக்கு பாடம் புரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு உள்ள வராங்க. அவங்களுடைய மொழியாக என்னது இருக்குது அப்படின்னா சமஸ்கிருதம் இருக்குது. அந்த ஆரியர்களுடைய மொழியாக என்ன இருக்குது அப்படின்னா சமஸ்கிருதம் இருக்குது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைனா தமிழ் வந்து தொன்மையான மொழி கிடையாது, சமஸ்கிருதம் தான் ரொம்ப பழைய மொழி, சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தது தான் தமிழ் அப்படின்லாம் ஒரு சில கூற்றுகள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. 1800கள் 1700ஓட பிற்பகுதிகளில். இப்போ நமக்கு இங்கே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உருவாகுது. இந்த தாழ்வு மனப்பான்மை எந்த இடத்துல போய் நிறுத்துது நம்மளை அப்படின்னா அரசு வேலைகளில் சமஸ்கிருதத்தை பேசக்கூடிய பார்ப்பனர்கள், தட் இஸ் பிராமின்ஸ் மட்டுமே பெரும்பாலுமான அரசு வேலைகளை பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை செய்யக்கூடிய சூழல் ஏற்படுது. அந்த நான் பிராமின்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கான காரணம் அந்த மொழி மீதான தாழ்வு மனப்பான்மை. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி உடையுது அப்படின்றத பார்க்க போகிறோம். 2வது இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற அந்த அரசியல் பகுதியில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அது பொலிட்டிக்கல் பார்ட், தட் இஸ் அந்த சாதியை சார்ந்த கட்டமைப்புகள், சாதிய கட்டமைப்புகள். அப்போ அந்த கேஸ்ட் சிஸ்டம் எப்படி உருவெடுக்குது அப்படின்ற விஷயம். அப்போ அந்த கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விதமான பிரிவு வச்சுருக்காங்க.
ஒன்று பிராமணர், இன்னொன்று சத்திரியர், இன்னொன்று வைஷ்யர், இன்னொன்று சூத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவு வச்சுருக்காங்க. அதாவது பிரம்மனோட தலையில் பிறந்தவர், தோலில் பிறந்தவர் சத்திரியர், பிரம்மனோட தொடையில் பிறந்தவர் வைஷ்யர், பாதத்தில் பிறந்தவர் சூத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி 4 வகை பிரிவு வச்சுருக்காங்க. இந்த 4 இல்லாமல் இருக்கக்கூடியது என்னென்னா பஞ்சமர். 5வதா பஞ்சம் அப்படின்னா 5 இல்லையா? அப்போ 5வதாக இருக்கக்கூடியது பஞ்சமர். இந்த பஞ்சமர் யாருன்னா எஸ்சிஎஸ்டி. இன்னைய தேதிக்கு பஞ்சமர் யாராக இருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டியாக இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஏன் எஸ்சிஎஸ்டி தனியாக வராங்க அப்படின்னா, இந்த ஐடியாலஜியை கொடுத்தது ஓசி. தட் இஸ் இன்னைய தேதிக்கு ஓசின்னு சொல்லக்கூடியது பார்ப்பனர், பிராமணர்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த மீதி 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைய தேதிக்கு ஓபிசியாக இருக்காங்க. அந்த ஓபிசி இந்த ஐடியாஸை ஏற்றுக்கிட்டவங்க, அக்செப்ட் பண்ணவங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு கேஸ்ட் சிஸ்டமாக மாறி நிற்குது. ஓசி சாதிய கட்டமைப்பை சொல்லி கொடுக்குறாங்க, ஓபிசி அதை ஏற்றுக்கிட்டாங்க, எஸ்சிஎஸ்டி அதை எதிர்த்ததுனால அந்த 4 பேரை எதிர்த்ததுனால இந்த எஸ்சிஎஸ்டி என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா பட்டியல் சமூகமாக, தட் இஸ் தாழ்த்தப்பட்டவர்களாக மாறி ஒதுக்கப்பட்டார்கள். இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டாங்க. இப்படி தான் இந்த எஸ்சிஎஸ்டி ஒதுங்கினது. இதை ஏற்றுக்கிட்டதுனால இந்த சத்திரியா, வைசியா, சூத்திரர்னு சொல்லக்கூடிய இவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த சாதியாக, அதாவது இடைநிலை சாதியாக அவங்க என்ன ஆகுறாங்க, மாறி அவங்க ஒரு சைடு இருக்காங்க. இப்போ இந்த ஐடியாலஜி கொடுத்ததுல இந்த பார்ப்பனர் அப்படின்றவங்க இவங்க ஒரு சைடு சேஃபர் சைடாக இருக்காங்க. இப்போ இந்த சத்திரியர் அப்படின்றது என்னென்னா போர் தொழில் செய்யக்கூடியவர்கள். இன்னைய தேதிக்கு யாராவது போர் தொழில் செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ இன்னைய தேதிக்கு சத்திரியரும் கிடையாது. வைசியர் அப்படின்றவங்க வியாபாரம் வைத்து கடை வச்சு நடத்தக்கூடியவங்க. இந்த வியாபாரம் வச்சு கடை நடத்தக்கூடியது அப்படின்றதுனால என்ன, இப்போ நான் ஒரு வேளை சூத்திரராக பிறந்திருக்கேன் அப்படின்னா நான் கடை வச்சுருந்தா என்னை வைசியராக ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் பஞ்சமராக பிறந்திருக்கேன்னா, நான் கடை வச்சுருக்கேன்னா என்னை வைசியராக ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சூத்திரர் தான், நான் பஞ்சமர் தான். இல்லை நான் பிராமணராக பிறந்திருக்கேன், கடை வச்சுருக்கேன் அப்படின்னா என்னை வைசியராக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த வைசியர் அப்படின்ற கான்செப்டும் தப்பு. அப்போ இன்னைய தேதிக்கு 3 தான் இருக்குது. ஒன்று பிராமணர், இன்னொன்று சூத்திரர், இன்னொன்று பஞ்சமர். இந்த பஞ்சமர் அப்படின்றது நாம் எஸ்சிஎஸ்டின்னு பார்த்துட்டோம். பிராமணர் அப்படின்றது ஓசின்னு பார்த்துட்டு அவங்க கோவிலில் மந்திரம் சொல்வது, அப்புறம் படிப்பது அவர்களுக்கான தொழில் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த சூத்திரர் அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களையும் நம்ம எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தத்தையும் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஸ்மிருதி. அந்த புத்தகத்தை எழுதினவன் பேர் மனு, அதனால் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனு தர்மத்தில் இந்த கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனு தர்ம புத்தகத்தில் தான் பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்திரா இந்த கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மனு தர்ம புத்தகத்தில் சூத்திரர் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா மொத்தம் ஒரு 7 டெஃபினேஷன் குறிக்குது. அந்த 7 டெஃபினேஷனில் 4வது டெஃபினேஷன் சூத்திரருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விபச்சாரி மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விபச்சாரி மகன். அப்போது இந்த சூத்திரர் என்ற சொல்லாடல் இன்னைய தேதிக்கு ஓபிசிக்கு குறிக்கப்படுது. இதை தான் எதிர்த்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி. என்ன எப்படி நீ அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வருது இல்லையா, அந்த கோபம் தான் நீதி கட்சியாக உருவாகுது. அந்த நீதி கட்சி தான் டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ்க்காக, பார்ப்பனர் அல்லாதோருக்கான வளர்ச்சிக்காக பேச போகுது. இது இந்த மனு தர்மத்தில் எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனு தர்ம புத்தகத்தில் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 இதை கொடுத்துருக்காங்க. மனு தர்ம புத்தகத்தில் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளோட ஸ்கூல் புக்கில் சூத்திரருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட ஸ்கூல் புக்கில் சூத்திரருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பெசன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெசன்ட் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். பட் ஆனால் என்னை விவசாயின்னு சொன்னால் எனக்கு கோபம் வராது. ஆனால் என்னை விபச்சாரி மகன்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கோபம் வரும். இந்த கோபம் தான் பின்னால் என்னவா மாறுச்சு, நீதி கட்சியாக மாறுச்சு. சரிங்களா? இந்த மனு தர்ம புத்தகத்தை அம்பேத்கர் தான் எரிப்பார் ஃபஸ்ட்டு 1927 டிசம்பர் மாதம் 25 இந்த மனு தர்ம புத்தகத்தை 1927 டிசம்பர் மாதம் 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு அம்பேத்கர் வந்து மனு தர்மத்தை எரிப்பார். அம்பேத்கர் மனு தர்மத்தை எரித்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன பண்ணுறாரு, அந்த மனு தர்ம புத்தகத்தை எதிர்க்கிறாரு. அதை எரிச்ச பிறகுதான் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, இந்திய நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன், இன்னைக்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷனை எழுதுறாரு. அதனால தான் அம்பேத்கருக்கு நவீன மனு, மாடர்ன் மனுன்னு ஒரு பேர், ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்படுது. சரிங்களா? இப்போ
இந்த இடத்துல எஸ்சிஎஸ்டி ஒதுக்கப்படுறாங்க, ஓரம் கட்டப்படுறாங்க, அது ஒரு சைடு. இதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாரை விட ரொம்ப ஓரம் கட்டப்படுவது, ஒடுக்கப்படுவது யார் அப்படின்னா பெண்கள் தான், விமன். விச் மீன்ஸ் பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்திரா, பஞ்சமர். இங்க எங்க பிறந்தாலும் பெண் என்பவள் சூத்திரர் தான் அப்படின்னு மனு தர்மம் சொல்லுது. இங்க எங்க பிறந்தாலும் பெண் என்பவள் யாரு? சூத்திரர் தான் அப்படின்னு சொல்லிடுது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து எதிர்த்து இந்த பார்ப்பனர்கள், பிராமணர்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனர்களை, ஏன் பிராமணர்னு சொல்லாம பார்ப்பனர்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க நீங்க இவனை பிராமணர்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல சூத்திரர்ன்றது வந்துடுது. அப்ப அவனை நான் பிராமணர்னு சொல்றதன் மூலயமா என்ன நான் சூத்திரர்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்ப அவனுக்கான பெயர் பார்ப்பனன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த பார்ப்பனர் அப்படின்ற சொல்லாடுதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம். ஓகேவா? அப்போ இந்த கேஸ்ட் சிஸ்டம் ஒரு சைடு, இதுக்கு முன்னாடி பார்த்த சமஸ்கிருதம் பெருசா இல்ல தமிழ் பெருசா அப்படின்ற அந்த மொழி சார்ந்த பிரச்சனை ஒரு சைடு. இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம நீதி கட்சி அணுக போறோம். அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை கொடுத்தவங்க யாருன்னா ஆரியர்கள். இந்த கேஸ்டோட சேர்ந்து தான் மொழியும் வரப்போகுது. சரிங்களா? இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை கொடுத்தவங்க யார் அப்படின்னா ஆரியர்கள். தட் இஸ் வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரமம். இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை கொடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரியர்கள். அது வந்து வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வர்ண முறைகள், வர்ணத்தின் அடிப்படையில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அப்போ இந்த ஆரியர்களுடைய அந்த கருத்துக்கு பேர் ஆரியம். ஆரியர்களோட கருத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆரியம். இந்த ஆரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்களும் நானும் சமம் கிடையாதுன்னு சொல்லுது. நீங்க இருக்கிற இடத்துல நான் சரிசமமா படிக்க முடியாதுன்னு சொல்லுது. நீங்க வேலைக்கு போற இடத்துல நான் சரிசமமா வந்து வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுது. ஆணும் பெண்ணும் சமம் கிடையாதுன்னு சொல்லுது. ஆணுக்கு வந்து பெண் கீழே தான், அடிமை தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப சமத்துவம் இல்லாததை பேசக்கூடியது ஆரியம். இந்த ஆரியத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து தான் திராவிடம். அப்ப ஆரியத்துக்கு நேர் எதிரான கருத்து என்னது? திராவிடம். அப்ப திராவிடம் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் சமம்னு சொல்லுது. நீங்களும் நானும் ஒண்ணா படிக்கலாம்னு சொல்லுது. நீங்களும் நானும் ஒண்ணா வேலைக்கு போலான்னு சொல்லுது. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுது. எல்லா படிநிலைகள்லயும் இங்க எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியது, எல்லாருக்கும் தேவையானது சமத்துவம்னு சொல்லுது. அதுதான் திராவிடம். அப்ப திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம். நீங்க திராவிடத்தை திமுக கூடயோ அதிமுகன்ற கட்சி கூடயோ பொருத்தி பார்க்க கூடாது. திராவிடம் என்பது அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி எதை சொல்லுது? நீங்களும் நானும் சமம், நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடியது தான் என்னது? திராவிடம். ஆரிய எதிர்ப்பு தான் திராவிடம். சரிங்களா? ஆரிய எதிர்ப்பு தான் என்னது? திராவிடம். திராவிடம் அப்படின்னாலும் தமிழ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். திராவிடம் அப்படின்னாலும் தமிழ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அது நம்ம வந்து தமிழ் புக்லையும் படிச்சிருப்போம். 9th ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். தமிழ், தமிழா, திராவிடா, திராவிடா, அதுக்கப்புறம் திராவிடம்னு அந்த அந்த பிரிவுகளை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ நம்ம அதை தமிழ்னே சொல்லிக்கலாமே, ஏன் திராவிடம்னு சொல்லணும் அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழில் சாதிகள் இருக்கு. தமிழில் சாதிகள் இருக்கு. சாதி அப்படி இல்லைன்னா குடி அப்படின்னு சொல்லலாம். குடி, தொழிலின் அடிப்படையிலான குடி பெயர்கள் இருக்கு தமிழில். அப்போ இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி உள்ள வரும் பொழுது சாதியும் சேர்ந்து வருது. இந்த ஆரியர்களும் தமிழ் பேசுவாங்க. அப்படி தமிழ் பேசுறதுனால ஆரியர்களும் தமிழர் அப்படின்னு உள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அப்படி தமிழர் அப்படின்ற போர்வைக்குள்ள ஆரியர்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும், ஏற்கனவே தமிழ் என்ற சொல்லாடலுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு தொடர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் தான் திராவிடம் அப்படின்ற சொல்ல கொண்டு வராங்க. ரைட்டா? இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோயிலுக்குள்ள நான் வருவேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றதும் தமிழர் தான். கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதும் தமிழர் தான். பொதுகுளத்துல நான் தண்ணி குடிப்பேன்னு சொல்றதும் தமிழர் தான். இல்ல நீ பொதுகுளத்துல தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்றதும் தமிழர் தான். அதை தாண்டி ஆஹ் பொது சுடுகாடு வேணும், பொது சுடுகாட்டுக்கு பாதை வேணும்னு கேட்கறதும் தமிழர் தான். இல்லை உனக்கு பொது சுடுகாடு தர முடியாது, பொது சுடுகாட்டுக்கு பாதை தர முடியாதுன்னு சொல்லக்கூடியதும் தமிழர் தான். அப்போ இங்கே எந்த தமிழர் பக்கம் நிற்கிறது? கோயிலுக்குள்ளே போவேன்னு சொல்கிற தமிழர் கூடயா, இல்லை கோயிலுக்குள்ளே வராதுன்னு சொல்லக்கூடிய தமிழன் கூடயா? பொது சுடுகாடு கேட்குற தமிழன் கூடயா, பொது சுடுகாடு தர முடியாதுன்னு சொல்கிற தமிழன் கூடயா? சுடுகாடை தாண்டி சுடுகாட்டுக்கு பாதையே தர முடியாதுன்னு சொல்லக்கூடிய தமிழன் கூடயா? யாரு கூட நிற்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ இதுவே நீங்கள் திராவிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலுக்குள்ளே வரலாம், பொது சுடுகாடுக்கு அனுமதி உண்டு, சுடுகாடுக்கு போகிறதுக்கு பொது பாதை உண்டு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தமிழ்ல இருந்து கொஞ்சம் மருவி நம்ம திராவிடத்தை கையில் எடுக்கிறோம். அப்போ தமிழ் அப்படின்னாலும்
திராவிடம் அப்படின்னாலும் ஒன்று தான். இதை நான் சொல்லலை, குமரிலப்பட்டர் தான் முதல்ல இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல உருவாக்குறாரு. குமரிலப்பட்டர், இதை நம்ம தமிழ் புக்கில் படித்த விஷயம். சரிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம நோட்ஸாக எடுத்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த குமரிலப்பட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். பட் அம்பேத்கருடைய இந்த கூற்று 1927 டிசம்பர் 25 எடுத்தார் இல்லையா, இதை வந்து நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? அவர் வந்து மனு தர்மத்தை எரிச்சார். ஃபஸ்ட்டு அவர் தான் எரிச்சார். மற்றதெல்லாம் ஐடியாலஜி, நம்ம அங்கங்கே பேசக்கூடிய விஷயங்கள் தான். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸ்கூல் புக்கில் சூத்திரருக்கு பெசன்ட்னு கொடுத்துருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஆஃபர் மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ மனு தர்மத்தில் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 சூத்திரர் அப்படின்ற வார்த்தை விபச்சாரி மகன்னு சொல்லுது. அந்த விபச்சாரி மகனுக்கு தட் இஸ் அதை குறிக்கக்கூடியது ஓபிசி தான் சொல்லுது அப்படின்னு மனு தர்மத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? தட் இஸ் மனு தர்மத்தில் இருக்குது. ஒருவேளை அப்படிலாம் இல்லைன்னு யாராவது நீங்கள் ப்ரூஃப் பண்ணீங்கன்னா, சரிங்களா, சூத்திரர் அப்படின்ற சொல் அந்த விபச்சாரி மகன் என்ற சொல்ல குறிக்கல. 7 டெஃபினேஷனுமே கேவலமான டெஃபினேஷன் தான். அதில் 4வது டெஃபினேஷன் ரொம்ப கேவலமான டெஃபினேஷன். அந்த டெஃபினேஷன் 7மே கிடையாது, குறிப்பாக விபச்சாரி மகன் கிடையாதுன்னு நீங்கள் யாராவது ப்ரூஃப் பண்ணா, உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஈரோடு வழக்கறிஞர்கள் சங்கம், ஈரோடு வழக்கறிஞர்கள் சங்கம், ஈரோடு வழக்கறிஞர்கள் சங்கம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1,00,000 நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, சூத்திரர் அப்படின்ற சொல்லு விபச்சாரி மகன் என்பதை குறிக்கலை அப்படின்னு நீங்கள் யாராவது ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1,00,000 நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் சப்ஜெக்ட் உள்ள என்ட்ராக முடியும். அப்போ இந்த கண்ணோட்டத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர், தட் இஸ் பிராமின் நான் பிராமின், இப்படி தான் படிக்கணும். பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர். அப்போ பார்ப்பனர்னா யாரு அப்படின்னா, நம்ம அந்த ஆரியர் படி பிராமணர்கள். இந்த பார்ப்பனருடைய வளர்ச்சியை இங்கே யாருமே கேள்வி கேட்கல. ஆனால் பார்ப்பனர் அல்லாதவரோட வளர்ச்சிக்கு போராட போகிறாங்க. அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த சப்ஜெக்டை கொண்டு போகணும். சரிங்களா? அப்போ குமரிலப்பட்டர், இந்த குமரிலப்பட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல முதல்ல இவர் தான் டேர்ம் பண்ணுறாரு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். இந்த திராவிடம் அப்படின்றதே பொய், திராவிடமே தப்பு, அந்த மாதிரிலாம் சிலர் கூற்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கூற்றுக்கான பதில், இந்த திராவிடம் சார்ந்து இந்த கூற்றுக்கான பதிலை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? திராவிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்குறப்போ குமரிலப்பட்டர் ஆரம்பிக்கிறாரு இந்த திராவிடத்தை. திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல யார் ஆரம்பிக்கிறா? குமரிலப்பட்டர். இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு திராவிடம் அப்படின்ற சொல்கிறாரு. இதோட தொடர்ச்சியா மதுரை விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், இதனுடைய தொடர்ச்சியா மதுரை விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். இந்த மதுரை விஜயம் புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா கங்காதேவி. மதுரை விஜயம் புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா கங்காதேவி. இதை நம்ம ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துருப்போம். விஜயநகர பேரரசு அந்த குமார காம்பனாவுடைய மனைவி கங்காதேவி, அவங்களால எழுதப்பட்ட புத்தகம் மதுரை விஜயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத புத்தகம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத புத்தகம். இந்த சமஸ்கிருத புத்தகத்தில் என்ன குறிப்பு இருக்குன்னா, திராவிட நாடு அப்படின்னு குறிப்பு இருக்கு. மதுரை விஜயமில் என்ன குறிப்பு இருக்கு? திராவிட நாடுன்னு குறிப்பு இருக்கு. அப்போ இந்த சமஸ்கிருதத்துக்கு எதிரானது தான் திராவிடம். அந்த சமஸ்கிருத புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. தங்களோட எதிரி யாருன்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. திராவிட நாடுன்னு பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட ஆட்சி காலம். பல்லவர்கள் ஆட்சி. இந்த பல்லவர்களோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திராவிட மன்னர்கள்னு குறிப்பு இருக்குது. பல்லவர்களை சொல்லலை, பொதுவாக அவங்க திராவிட மன்னர்கள்னு குறிப்பு வச்சுருக்காங்க. இப்போ இந்த பல்லவர்கள் நம்ம படிக்கிறப்ப கூட பார்த்தோம், பல்லவர்கள் வகாடகர்களாக இருக்கலாம், வகாடக பேரரசாக பல்லவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகாடகர்கள்னு சொல்லக்கூடியவங்க பார்ப்பனர்கள், தட் இஸ் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பல்லவர்கள் வந்து இல்லையா, அப்போ இந்த பல்லவர்கள் வந்து பார்ப்பனர்களாக இருக்கும்போது அவங்களுடைய இது சமஸ்கிருதமாக இருந்துச்சு ஆட்சி மொழியாக இல்லையா? அப்போ அவங்க தங்களுக்கான எதிரி யாருன்றது தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அது திராவிட மன்னர்கள் அப்படின்றத அவங்களும் தங்களோட குறிப்புகளில் கொடுக்குறாங்க. அப்போ இந்த திராவிடம் அப்படின்றதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சில விஷயங்களாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படின்ற சொல்ல நடைமுறைப்படுத்தியவர் யார்? திராவிடம் அப்படின்ற சொல்ல நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா அது கால்டுவெல். திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல நடைமுறை செஞ்சவர் யார் அப்படின்னா அவர் கால்டுவெல்.
சரிங்களா? இவர் தான் என்ன பண்ணுறாரு, திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல நடைமுறைக்கு வழக்கத்துக்கு கொண்டு வர்றாரு. திராவிடம் என்ற சொல்ல உருவாக்கியவர் குமரியிலப்பட்டர், அதை நடைமுறைப்படுத்தியவர் கால்டுவெல் அவர்கள். சரிங்களா? இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல அரசியலில் பயன்படுத்தியவர், திராவிடம் அப்படின்ற சொல்ல அரசியலில் பயன்படுத்தியவர், திராவிடம் என்ற சொல்ல அரசியலில் பயன்படுத்தியவர் அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அயோத்திதாசர். திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல அரசியலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் அவர்கள். தட் இஸ் அயோத்திதாச பண்டிதர். இதெல்லாம் ஒரு சைட் போயிட்டு இருக்கு. அப்போ இங்க திராவிடம் அப்படின்றது சமஸ்கிருத எதிர்ப்புல இருந்து பிறக்குது. தட் இஸ் தமிழ்மொழி மேம்பாடு மற்றும் சாதிய கட்டமைப்பு ஒழிப்புல இருந்து பிறக்குது இல்லையா? அப்ப இதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, மொழி சார்ந்து தமிழ் மொழியை முதல்ல ஆய்வு செஞ்சவங்க யாருன்னா ஐரோப்பியர்கள் தான். தட் இஸ் போர்ச்சுகீசியர்கள். தமிழ் மொழியை முதலில் ஆய்வு செய்தவர்கள், இல்லைனா முதலில் ஆய்வு செய்த ஐரோப்பியர்கள். தமிழ் மொழியை முதலில் ஆய்வு செய்த ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ்காரங்க. முதல்ல ஆய்வு செஞ்சவங்க யார் அப்படின்னா அது போர்ச்சுகீஸ்காரங்க. இவங்க தான் தமிழ் மொழியை என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஆய்வு செய்கிறாங்க. தமிழ் மொழியை முதலில் ஆய்வு செய்த ஐரோப்பியர்கள் யாருன்னா போர்த்துகீசியர்கள். சரிங்களா? இதோட தொடர்ச்சியாக 1706 ஜீகன் பால்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், 1706 ஜீகன் பால்க். ஆக்சுவலாக ஜீகன் பால்க் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவர். 1706 ஜெர்மனியை சேர்ந்த ஜீகன் பால்க். ஜீகன்பால்க் மற்றும் ஹென்ரிச். ஜீகன்பால்க் மற்றும் ஹென்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் 8 மாதம் தமிழ் படிக்கிறாங்க. 8 மாதம் தமிழ் படித்து தமிழ் மொழியை ஆய்வு செய்கிறாங்க. சரிங்களா? இதோட தொடர்ச்சியாக வேற என்ன நடக்குது இந்த மொழி சார்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, சர் வில்லியம் ஜோன்ஸ் சரிங்களா? இந்த வில்லியம் ஜோன்ஸ் தான் எதை பற்றி பேசுகிறாருன்னா ஆரிய படையெடுப்பை பற்றி பேசுகிறாரு. ஆரியன் இன்வேஷன். வில்லியம் ஜோன்ஸ் தான் எதை பற்றி பேசுகிறாரு, ஆரிய படையெடுப்பை பற்றி பேசுகிறாரு. ஆரியன் இன்வேஷன், ஆரிய படையெடுப்பு. வில்லியம் ஜோன்ஸ் எதை பற்றி பேசுகிறாருன்னா ஆரிய படையெடுப்பை பற்றி பேசுகிறாரு. இந்த வில்லியம் ஜோன்ஸ் தான் என்ன சொல்கிறாருன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து, அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் பாஸ், அதாவது கைபர் கணவாய் வழியாக ஒரு இனக்குழு உள்ளே வராங்க ஆடு மேய்ச்சிட்டு. அந்த இனக்குழுவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கைபர் கணவாய் வழியாக வந்த அந்த இனக்குழுவை தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இனக்குழு என்ன சொல்கிறாங்க, ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பெரும்பாலும் வட இந்தியர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் வட இந்தியர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி என்னவா இருந்திருக்குன்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், இந்தோ ஐரோப்பிய மொழி. இந்தோ ஐரோப்பிய மொழி. ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி என்னவா இருந்திருக்கு, இந்தோ ஐரோப்பிய மொழியா இருந்திருக்கு. சரிங்களா? இந்தோ ஐரோப்பிய மொழியா இருந்திருக்கு. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா தமிழை விட தொன்மையான மொழி சமஸ்கிருதம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன ப்ரூவ் ஆகுது, இந்தோ ஐரோப்பிய மொழினா தமிழுக்கும்
சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த 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 இந்தோ ஐரோப்பிய மொழின்றது ஒன்றும் கிடையாது, சமஸ்கிருதம் தான். ஆரியர்கள் பேசின மொழி என்னது? சமஸ்கிருதம். அதை தான் இந்தோ ஐரோப்பிய மொழின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு இங்கே கொஞ்சமாக ப்ரூவ் ஆகிடுது. சரிங்களா? அப்போ இதோட தொடர்ச்சியாக வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1811 லாங்குவேஜ் கமிஷன் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ்னு ஒரு குழு போடுறாங்க. லாங்குவேஜ் கமிஷன் ஃபார் சிவில் சர்வன்ட்ஸ் 1811 லாங்குவேஜ் கமிஷன் ஃபார் சிவில் சர்வன்ட்னு ஒரு குழு போடுறாங்க. அதாவது அந்த ஐஏஎஸ் படிக்கக்கூடிய, தட் இஸ் ஐசிஎஸ் படிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு என்னென்ன மொழிகளை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்கான ஒரு குழுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குழுவோட ரிப்போர்ட்டை 1816 சப்மிட் பண்ணுறாங்க. இந்த குழுவோடைய ரிப்போர்ட்டில் என்ன நமக்கு தெரிய வருது, அந்த குழுக்கு ரிப்போர்ட்டோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட் டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிராவிடியன் ஐடியாலஜி. டிராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. நோட் டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிராவிடியன் ஐடியாலஜின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் தனி மொழி குடும்பம்னு சொல்லிடுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதனால என்னது? தனி மொழி குடும்பம். அதாவது அது ஒரு செப்பரேட் ஃபேமிலி, செப்பரேட் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. தனி மொழி குடும்பம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு தனி மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் இந்த தமிழ் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க, சிறந்த மொழின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த தமிழர்கள் மத்தியில் தமிழ் பெருசா சமஸ்கிருதம் பெருசான்னு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுல்ல, அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. இந்த காலகட்டத்தில் தான் ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்தியாவுக்கு வர்றாரு. ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு? இந்தியாவுக்கு வர்றாரு. இவர் எங்கே பிறக்கிறாருன்னா அயர்லாந்தில், தட் இஸ் நார்த்தன் அயர்லாண்டில் பிறப்பார், வடக்கு அயர்லாந்தில். ராபர்ட் கால்டுவெல் எங்கே பிறக்கிறாரு? வடக்கு அயர்லாந்தில் பிறக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து லண்டனில் உள்ள மிஷினரியில் வேலை செய்வார். லண்டன் கிறிஸ்தவ மிஷினரியில் அவர் என்ன பண்ணுறாரு? பணியாற்றுகிறாரு. இந்த ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய 24 வயசில் மெட்ராஸ்க்கு வருவார். ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய 24 வயசில் என்ன பண்ணுறாரு? மெட்ராஸ்க்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய இந்த ராபர்ட் கால்டுவெல் 1856 ஒரு புக் எழுதுறாரு, எ கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப். அவர் எழுதக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எ கம்பேரட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஐடியாலஜி. சரிங்களா? அல்லது திராவிடியன் லாங்குவேஜ், டிராவிடியன் ஐடியாலஜி ஆர் டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை லாங்குவேஜுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் சேர்த்து திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இந்த திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம்னா இந்த மொழிகளெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்கக்கூடிய மொழிகள்லேயே தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு கால்டுவெல் அப்படின்னா திராவிட மொழிகள் வட இந்திய மொழிகளிலிருந்து தனித்தவை அப்படின்னு சொல்றாரு. வட இந்திய மொழின்னா என்னது? வட இந்திய மொழின்னா அன்னைய தேதிக்கு சமஸ்கிருதம் பெரும்பாலும் வடமொழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது இல்லாமல் மற்ற மொழிகள்லாம் இருக்கு. பட் அந்த வட இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகளிலிருந்து திராவிட மொழி தனியாக இருக்குது, தனித்தவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, தென்னிந்தியர்கள் திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கால்டுவெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
தென்னிந்தியர்கள் திராவிடர்கள், அதாவது கேரளா, கர்நாடகா, இவங்கெல்லாம் என்னது, தமிழ்நாடு, இவங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாரு. தென்னிந்தியர்கள் திராவிடர்கள். 3வது, வட இந்தியர்கள் ஆரியர்கள். இதேதான் வில்லியம் ஜோன்ஸும் சொன்னாரு. வட இந்தியர்கள் ஆரியர்கள். ரைட்டா? தென்னிந்தியர்கள் திராவிடர்கள், வட இந்தியர்கள் ஆரியர்கள். அப்போ இந்த மாதிரிலாம் அவர் வந்து பண்ணுறாரு. பட் ஆனால் இதில் அவங்களுக்கு இன்னொரு நோக்கம் இருக்குது. பிரிட்டிஷ் வந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுல இன்னொரு நோக்கம் இருக்குது. அவங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரித்தாளும் கொள்கை, இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியான்னு அவனோட நோக்கத்துக்காக அவன் பிரித்தாலுமே கூட அதை நம்ம இங்கே உள்ள சமூக சிக்கல்களை உடைத்து எறிவதற்காக, இங்கே உள்ள மொழி சார்ந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை சரி செஞ்சுக்கிறதுக்காக நாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இப்படி தான் வட இந்தியர்கள் வந்து ஆரியர்களாகவும் தென்னிந்தியர்கள் திராவிடர்களாகவும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ இதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 1877 திருநெல்வேலியோட பிஷப்பாக இருப்பார். இந்த கால்டுவெல் என்னவா இருக்கார் அப்படின்னா, திருநெல்வேலி சர்ச்சில் பிஷப்பாக இருக்கார். அதாவது பாதிரியாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திருநெல்வேலியினுடைய பிஷப்பாக இருக்கார். இதோட தொடர்ச்சியாக 1891 ரிஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், 1891 ரிஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். சரிங்களா? இந்த ரிஸ்லே தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக் எழுதுறாரு. இந்த பேரை நம்ம ஆங்கிலத்தில் எடுத்துக்கலாம். ஸ்டடி ஆஃப் எத்னிசிட்டி ஆஃப் இந்தியா. ஸ்டடி ஆஃப் எத்னிசிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். ஸ்டடி ஆஃப் எத்னிசிட்டி ஆஃப் இந்தியா. எத்னிசிட்டினா மனித இனம்னு அர்த்தம். இந்தியாவை இனம் சார்ந்து பிரிப்பது, அதுதான் இந்த புத்தகம். இந்தியாவை எப்படி பிரிக்கிறாங்க? இனம் சார்ந்து. இனம்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஹைட்டாக இருக்கிறவங்க, குள்ளமாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க, சிவப்பாக இருக்கிறவங்க, மூக்கு கூர்மையாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களோட உருவ தோற்றத்தை வச்சு பிரிக்கிறது. இதுதான் ஸ்டடி ஆஃப் எத்னிசிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ரிஸ்லே வந்து இது பண்ணுற புத்தகமாக எழுதுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பிரிக்க தான் பார்க்குறாங்க. அவன் பண்ணுற எல்லாத்தையும் நாம் சாதகமாக பயன்படுத்திக்கிறோம். அதில் முக்கியமாக மொழி சார்ந்து பிரிக்க பார்த்தது. வட இந்தியா தென்னிந்தியர்னா அவர் பிரிக்க பார்த்தாங்க இல்லையா, ஆய்வு பண்ணி. அதை அவங்க உண்மையாக சொன்னதுனால நம்ம அதை கரெக்டாக சாதகமாக பயன்படுத்திக்கிறோம். அப்போ தமிழ் தொன்மையான மொழி, தமிழிலிருந்து பிறக்கக்கூடிய மலையாளம், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், இதெல்லாம் ஒரு மொழி குடும்பம். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இதுதான் நான் சொன்னேன், இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றது. இந்த திராவிடம் என்ற சொல்ல நடைமுறை செஞ்சவர் கால்டுவெல் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒப்பிலக்கணம் அப்படின்றதுல இருந்தா என்ன வருது? திராவிட மொழி பற்றி அந்த திராவிடம் என்ற சொல் வருது. சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த வில்லியம் ஜோன்ஸ் பாருங்க, அவர் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, திராவிடர் அப்படின்ற சொல்ல கொடுக்கல. ஆரியர்களை பற்றி பேசியிருக்காங்க, கைபர் கணவாய் சொல்லியிருக்காரு, வட இந்தியர்கள் ஆரியர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஓகே. இந்தோ ஐரோப்பிய மொழி, சமஸ்கிருதம் அவங்களோட மொழி எல்லாமே சொன்னார். ஆனால் திராவிடம்னு சொல்லு. திராவிடம்ன்ற சொல்ல முதல்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, அது ராபர்ட் கால்டுவெல் தான். சரிங்களா? திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல முதல்ல நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா கால்டுவெல். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த திராவிடியன் ஐடியாலஜின்னு வந்திருக்கும், அந்த லாங்குவேஜ் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனாலும் நமக்கு பழைய 9th புக்கு, பழைய ஸ்கூல் புக்கு 9th புக்கு தமிழ் புக்கில் திராவிடம் என்னும் சொல்லை நடைமுறை செஞ்சவர் கால்டுவெல் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதை நம்ம பார்த்துக்கணும். அப்போது இதெல்லாம் மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்கான விஷயமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றப்போ, இந்த காலகட்டத்தில் தான் ஊவேசாவுடைய புத்தகங்கள்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வரும். ஊவேசா பதிப்பிச்ச புத்தகங்கள், அந்த மாதிரி திருக்குறள் வெளியில் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகங்களா 1882 தஞ்சை ஞானப்பிரகாசம் தமிழ் அந்த திருக்குறள் புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா தமிழ் புத்தகங்கள் வெளியில் வருது. இப்போ இங்குள்ள தமிழர்களுக்கு என்னென்னா, நம்ம வந்து தொன்மையான மொழி, தொல்காப்பியம் இருக்குது, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலைன்னு பலவிதமான நூல்கள் நம்மள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ் மக்கள்கிட்ட இருந்த மொழி சார்ந்த தாழ்வு மனப்பான்மை அப்படியே உடைஞ்சு அவங்க நாம் பெரியாள்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உணரும் பொழுது தங்களுக்கான உரிமைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மொழி சார்ந்த பிரச்சனைகளை முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எதை முடிச்சிருக்கோம் அப்படின்னா, மொழி சார்ந்த விஷயங்களும் முடிச்சிருக்கோம். இதுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ திராவிடம் அப்படின்றது கட்சி கிடையாது. திராவிடம் அப்படின்றது அது ஒரு சிந்தனை, அது ஒரு சித்தாந்தம், அது ரொம்ப உயரிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் எதை பேசுதுன்னா, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதுதான் திராவிடம். சமத்துவத்தை பேசக்கூடியது திராவிடம்.
அப்போ இந்த திராவிடத்தை அரசியலில் புகுத்தியவர் அயோத்திதாசர்னு சொன்னேன் இல்லையா, அந்த அயோத்திதாசரை பற்றி இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க அயோத்திதாசர். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயோத்திதாச பண்டிதர். இவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1845 1914 வரை. 1845 1914 வரை. இவர் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இவர் ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் பர்சன். சரிங்களா. தமிழ் மொழி மீது அதிக பற்று உடையவர். அயோத்திதாசருக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகம். அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் தெரியும், தட் இஸ் இங்கிலீஷ் தெரியும். அயோத்திதாசருக்கு ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். அயோத்திதாசருக்கு ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பாலி மொழி தெரியும். அயோத்திதாசருக்கு ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இதெல்லாமே தெரியும். சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இவர் ஒரு சித்த மருத்துவர். அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சித்த மருத்துவர். ஸோ தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி இதெல்லாம் தாண்டி அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சித்த மருத்துவர். அதை தாண்டி வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்குது இவர் சார்ந்து அப்படின்னா, இவர் பிறக்கக்கூடிய இடம் சென்னை. அயோத்திதாசர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சென்னையில் பிறப்பார் அயோத்திதாசர். சரிங்களா. ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது எங்கே இருக்குது? பிறப்பு சென்னையில் இருக்குது, ஆனால் வாழ்க்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது அவர் எங்கே வாழுகிறார் அப்படின்னா அது நீலகிரியில். பிறக்கிறது சென்னை, வாழுறது பெரும்பாலும் நீலகிரியில். நீலகிரியில் அவர் வாழும்போது தோடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள், தோடர்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின இனம், எஸ்டி ட்ரைபல் பீப்புள், இவங்களுக்கு வன்கொடுமை ஏற்படுது. இந்த தோடர்னு சொல்லக்கூடிய பழங்குடியினருக்கு வன்கொடுமை ஏற்படுது. அந்த வன்கொடுமையை எதிர்த்து இவர் பல போராட்டங்கள் நடத்தியிருப்பார் அயோத்திதாசர். அப்போ 1870களில் 1870s 1870களில் அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அத்வதைநந்த சபா அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு. அத்வதைநந்த சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு. SABHA அத்வதைநந்த சபை அப்படின்னு ஒரு சபையை உருவாக்குறாரு. சரிங்களா. இதோட தொடர்ச்சியாக 1882 அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திராவிட கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. 1882 அயோத்திதாசர் என்ன பண்ணுறாரு, திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. சரிங்களா. திராவிட கழகம் இதை யார் யார் உருவாக்குறா? அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம், அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இது திராவிட கழகம். இதை தான் சொன்னேன், திராவிடம் என்னும் சொல்லை அரசியலில் பயன்படுத்தியவர் முதல் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திராவிட கழகம் இந்த அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இட் இஸ் அகைன்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம். அந்த சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிரான ஒரு அமைப்பாக இருக்குது. சரிங்களா. தென் அகைன்ஸ்ட் பிராமணிசம், பிராமணியத்துக்கு தட் இஸ் பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், பார்ப்பனர்களுக்கு எதிரான அமைப்பு கிடையாது, பார்ப்பனியத்துக்கு எதிரான அமைப்பு. ரைட்டா. இந்த பார்ப்பனி அதாவது அந்த ஏற்றத்தாழ்வு சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிராக இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. வேற இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ், பார்ப்பனர் அல்லாதவனுடைய வளர்ச்சி பேசப்போகுது. டெவலப்மெண்ட் ஆஃப் நான் பிராமின்ஸ், பார்ப்பனர் அல்லாதவனுடைய வளர்ச்சியை பேசப்போகுது. சரிங்களா. இது அப்படின்னா அயோத்திதாசருடைய திராவிட கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. சரியா. அப்போ இதோட தொடர்ச்சியாக 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை உருவாக்குறாங்க. 1885 இவங்க என்ன பத்திரிக்கை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிக்கை. இதுவும் சேம் அயோத்திதாசர் மற்றும் அந்த ஜான் ரத்தினம் அப்படின்றவர் தான் உருவாக்குறாங்க. இந்த திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகளை அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா தலித் மக்களை ஆதி திராவிடர் என அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலித் மக்களை என்ன சொல்லணும், ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தலித்துன்னு சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர்னு சொல்லணும். ஆக்சுவலாக தலித் அப்படின்றது பொதுவாக யாரை புரிஞ்சுக்கிறாங்கன்னா SC STன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
பட் ஆனால் தலித் அப்படின்றது எஸ்சிஎஸ்டி கிடையாது. இட் இஸ் சப்ரஸ்டு பீப்புள், ஒடுக்கப்பட்டவர்கள். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாமே தலித்து தான். இப்போ வந்து ஒரு ஹிந்து வந்து முஸ்லீமை ஒடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல முஸ்லீம் தலித்தா மாறிடுறாரு. ஒரு முஸ்லீம் வந்து ஹிந்துவை ஒடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஹிந்து தலித்தா மாறிடுறாரு. அப்போ தலித்துன்றது சாதி கிடையாது. தலித்துன்றது இட் இஸ் அ சப்ரஷன். அது வந்து ஒடுக்கப்படுபவர்கள் யாரா அவங்களுக்கு பேர் தலித்து. ரைட்டா? அப்போ இதோட தொடர்ச்சியாக தலித் மக்களை ஆதி திராவிடர்னு சொல்லுங்கன்னா அவர் எஸ்சிஎஸ்டி தான் சொல்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஸ்சியில் 76 சாதிகள் இருக்குது. அதில் முதன்மையான சாதி எதுனா ஆதி திராவிடர் தான். ரைட்டா? அப்போ இதை தாண்டி அயோத்திதாசர் வேற என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1891 நீலகிரியில் 1891 நீலகிரியில் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அந்த அமைப்போட பெயர் என்ன அப்படின்னா திராவிட மகாஜன சபை. ஆக்சுவலாக அயோத்திதாசரோட இந்த அமைப்புகள் எல்லாமே நீலகிரி தான். ஏன்னா அவர் நீலகிரியில் தான் வாழ்ந்திருப்பார். அப்போ திராவிட மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை. உங்களுக்கு ஒரு இடத்துல தமிழ் ஸ்கூல் புக்கில் 1892 கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் 91 தான் சரி, ஜிகே பார்ட்டில் இருந்துச்சுன்னா. ஒருவேளை இந்த கொஷின் தமிழ் பார்ட்டில் வந்து 91 இல்லாமல் 92 வந்துச்சுன்னா 92க்கு போங்க. ஆனால் ஆன்சர் 91 தான் கரெக்ட். ரைட்டா? திராவிட மகாஜன சபை. இந்த திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு நடத்துகிறாங்க நீலகிரியிலேயே. அங்கே வந்து 10 அம்ச கோரிக்கை வைக்கிறாங்க. 10 அம்ச கோரிக்கை, மொத்தமாக ஒரு 10 டிமாண்ட் வைக்கிறாங்க. 10 அம்ச கோரிக்கை வைக்கிறாங்க, மொத்தமாக ஒரு 10 டிமாண்டு. அப்போ இந்த திராவிட மகாஜன சபை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டிற்கு குரல் கொடுத்த முதல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு, அதுக்காக ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுத்தது யாருன்னா திராவிட மகாஜன சபை. தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டுக்கு முதல்ல குரல் கொடுத்தவங்க யார் அப்படின்னா அது திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் ஒரு சைடு. இந்த நீலகிரியில் இந்த திராவிட மகாஜன சபை இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ரைட்டா? இதோட தொடர்ச்சியாக 1898 இவர் ஸ்ரீலங்கா போவார். 1898 இவர் எங்கே போகிறாருன்னா ஸ்ரீலங்கா போகிறாரு. யார்? அயோத்திதாசர். சரிங்களா? அயோத்திதாசர். இந்த அயோத்திதாசர் கூட யார் போவா அப்படின்னா ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அயோத்திதாசர் கூட யார் போகிறா? ஹெச்எஸ் ஆல்காட். இந்த ஹெச்எஸ் ஆல்காட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் மூமெண்ட், அந்த இடத்துல ஹெச்எஸ் ஆல்காட்டும் மேடம் பிளவட்ஸ்கையும் சேர்ந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஹெச்எஸ் ஆல்காட்டும் அயோத்திதாசர் இப்போ எங்கே போகிறாங்க? ஸ்ரீலங்கா போகிறாங்க. அங்கே போன இடத்துல அனகரிகா தர்மபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் என்ன பண்ணுறாரு? அயோத்திதாசரை புத்திஸ்டா மாற்றுறாரு, பௌத்த மதத்துக்கு மாற்றுறாரு. அயோத்திதாசர் அனகரிகா தர்மபாலா என்ன பண்ணுறாரு? பௌத்த மதத்துக்கு மாற்றுறாரு, புத்திஸ்டா மாற்றுறாரு. சரிங்களா? இன்னைய தேதிக்கு அதாவது 2011 சென்சஸ் படி, இன்னைய தேதிக்கு 2011 சென்சஸ் படி மகாராஷ்டிராவில் தான், ஏன்னா கடைசியாக 2011 தான் சென்சஸ் எடுத்தாங்க. அந்த 2011 படி மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக புத்திஸ்ட் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா அம்பேத்கர். அதுக்கு காரணம் அம்பேத்கர். ஏன் அப்படின்னா அம்பேத்கர் வந்து ஒரு 10 லட்சம் பேரை ஒரே நாளில் ஹிந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாற்றிடுவார். அப்போ அந்த பௌத்த மதத்துக்கு அவங்களோட பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாமே யார்? பௌத்தத்தை தான் பின்பற்ற போகிறாங்க இல்லையா? அப்போ அந்த அம்பேத்கரால் தான் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி அதிகமாக புத்த மதத்துக்காரங்க இருக்காங்க. இந்த அம்பேத்கருக்கு முன்னோடி யாருன்னா அயோத்திதாசர். பௌத்த மதத்துக்கு மதம் மாற்றி கொண்டதில்லை, அயோத்திதாசர் தான் முன்னோடியாக இருப்பார். என்னென்னா பௌத்த மதம் எதை போதிக்குது அப்படின்னு நம்ம புத்திசம் தனியாக ஹிஸ்ட்ரியில் கிளாஸில் பார்த்தோம். புத்தர் வந்து வெறுமனே இவங்க சாமியாராக காட்டுறாங்க அல்லது துறவியாக காட்டுறாங்கன்னு பார்த்தோம். ஆனால் புத்தர் உண்மையிலே யார்? உலகின் முதல் அரசியல்வாதி அவர் தான். முதல்ல சமத்துவத்தை பேசினதே அவர் தான். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த கோட்பாடுகளை முதல்ல பேசினவர் யார்? புத்தர் தான். புத்தர்கிட்ட இருந்து தான் அம்பேத்கர் இந்த கோட்பாடுகளை எடுத்திருக்காரு. ஆனால் கான்ஸ்டியூஷன் படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் கரெக்டு. ஆனால் அம்பேத்கர் அவருடைய புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காரு? நான் புத்தர்கிட்ட இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ 2011 சென்சஸ் படி இந்த விஷயம் பார்க்குறோம். அயோத்திதாசர் இப்போ போய் மதம் மாறியாச்சு. ரைட்டா? இதை சைடில் ஞாபகம் வச்சுக்கணும் அம்பேத்கரோட ஸ்டோரியை. இப்போ அந்த அயோத்திதாசர் வந்து மதம் மாறிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து அதே வருஷம் 1898 போகிறாரு, மதம் மாறுறாரு. அதே வருஷம் திரும்ப வர்றாரு. சாகிய பௌத்த கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு.
சாகிய பௌத்த கழகம். 1898 இவர் என்ன பண்ணுறாரு, சாகிய பௌத்த கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குறார். அப்படி இல்லைன்னா இந்திய பௌத்த கழகம், சாகிய புத்திஸ்ட் அசோசியேஷன் ஆர் இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். இந்திய பௌத்த கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 அமைப்பு, அதாவது 2 அமைப்பில் ஒன்று தான், பேர் வந்து வேறு. இந்த அமைப்பு மட்டும்தான் அவர் எங்கே உருவாக்குறாருன்னா மெட்ராஸில் உருவாக்குறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே நீலகிரி, இந்த அமைப்பு தான் அவர் மெட்ராஸில் உருவாக்குறாரு. சரிங்களா? இப்போ வந்தார், தட் இஸ் போயிட்டு மதம் மாறிட்டு திரும்ப இங்கே வந்துட்டார். காரணம் என்னென்னா ஹிந்து மத எதிர்ப்பு தான். இங்கே சாதி சொல்லித்தரப்படுது, புத்திசத்தில் சாதி கிடையாது, சாதியை சொல்லலை, மறுக்கிறாங்க. அதனால் அவர் மதம் மாறிக்கிறாரு. சரியா? அப்போ இதோட தொடர்ச்சியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணும். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் அப்படின்னு ஐஎன்எம்ல பார்த்தோம். வங்க பிரிவினை. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை நடக்குன்னு பார்த்தோம். ஒட்டுமொத்த இந்தியாவும் இது எதிர்த்துச்சு. ரவீந்திரநாத் தாகூர்லாம் வங்க பிரிவினையை அறிவித்த உடனே ரக்ஷபந்தன் கொண்டாடினார். வங்க பிரிவினை நடந்த பிறகு அவர் என்ன பண்ணார், இந்த அமர் சோனர் பங்களான்னு பாட்டு பாடினார். ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்த்துச்சு வங்க பிரிவினையை. அயோத்திதாசர் மட்டும் ஆதரிச்சார். அயோத்திதாசர் மட்டும் வங்க பிரிவினை என்ன பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு. 1906 சுதேசி இயக்கம். 1906 சுதேசி மூமெண்ட், சுதேசி இயக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆதரிச்சுது. வ.உ. சிதம்பரனார் அவர்கள்லாம் கப்பல் வாங்கி ஓட்டுவார். 2 கப்பல் 10 லட்ச ரூபா காசு போட்டு ஃப்ரெஞ்சிலேருந்து வாங்கி கப்பல் ஓட்டுவார். ஆனால் அயோத்திதாசர் அதை எதிர்த்தார். அயோத்திதாசர் அது அதை எதிர்க்கிறாரு. ஏன் அயோத்திதாசர் எல்லாரும் ஆதரிச்சாரு, எல்லாரும் எதிர்த்தது ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணலை? அதாவது ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, அதை அவர் எதிர்க்கிறாரு. எல்லாரும் எதிர்க்கிறாங்க, அதை அவர் ஆதரிக்கிறாரு. என்ன காரணம்னா, இந்தியா விடுதலை பெறுறதுல அவருக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னா கிடையாது. அப்படிலாம் கிடையாது. என்ன விஷயம்னா, இந்த பிரிட்டிஷோடைய சோஷியல் பாலிசிஸை நம்ம ஐஎன்எம்ல பார்த்தோம். அவங்க கொண்டு வந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அதை தடுத்தது, விதவை மறுமணம், குழந்தை திருமண வயதை உயர்த்தினது, அந்த அடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தது, அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அயோத்திதாசர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் இருந்தால் தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகளை நம்மளால் ஒழிக்க முடியும். அப்போ இந்த பிரிட்டிஷ் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. சரிங்களா? பிரிட்டிஷ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் நினைக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரும் ஆதரித்த சுதேசி இயக்கத்தை எதிர்க்கிறாரு. எல்லாரும் எதிர்த்த வங்க பிரிவினையை அவர் ஆதரிக்கிறாரு. விச் மீன்ஸ் பிரிட்டிஷ் வெளில போகக்கூடாது அப்படின்றதுக்கு. அப்போ பிரிட்டிஷ் வெளியிலே போகக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. இந்த பிரச்சனை எங்கள் நாட்டில் இருக்குது, இதை நீங்கள் சரி செஞ்சுட்டு அப்புறம் வெளியில் போங்க, இந்த சாதிய கட்டமைப்பை உடச்சி கொடுத்துட்டு வெளியில் போங்க அப்படின்றது தான் இந்த அயோத்திதாசருடைய நோக்கமாக இருந்திருக்கு. இதே தான் பின்னால் பெரியார் பார்க்குறப்பையும் பார்ப்போம். 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம் இல்லையா, சுதந்திர தினம். அந்த சுதந்திர தினத்தை பெரியார் வந்து கருப்பு தினம்னு அறிவிச்சிருப்பார். அப்போ பெரியாருக்கு இந்தியா விடுதலை பெறுறதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன் அவர் கருப்பு தினம்னு அறிவிக்கிறாருன்னா, தன்னுடைய குருவான அயோத்திதாசர், பெரியாரோட குரு யாருன்னா அயோத்திதாசர், அதை அவர் பின்பற்றுறாரு. என்ன காரணத்துக்காக? சேம் அதே ரீசன், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஆட்சி பிராமின் கிட்ட போகுது அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ 2 பேரோட நோக்கமும் ஒன்றா தான் இருக்குது. பிரிட்டிஷ் இந்த நாட்டை விட்டு போகணும், ஆனால் உடனே போகணுமா அப்படின்னா அங்கே ஒரு கொஷின் மார்க். ஏன் அப்போ அவங்க உடனே போகக்கூடாது அப்படின்னா, பிரிட்டிஷோட செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்கான், இந்த இந்தியாவில் மாற்றவே முடியாதுன்னு நினச்ச சதியை ஒழிச்சிருக்கான், மாற்றவே முடியாதுன்னு நினச்ச கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதை தடுத்திருக்கான், மாற்றவே முடியாதுன்னு நினச்ச குழந்தை திருமணத்தை தடுத்திருக்கான், மாற்றவே முடியாதுன்னு நினச்ச கொத்தடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்கான். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பிரிட்டிஷ் செஞ்சும்போது பிரிட்டிஷ் மேலே நம்பிக்கை வருது சாதி ஒழிப்பில் அயோத்திதாசருக்கு பெரியாருக்கு. அதனால் இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆதரிக்கிறாங்க இந்த சென்ஸ் எதற்கும் செஞ்சுருக்காங்க, இந்த விஷயத்தில் ஆதரிக்கிறாங்க. அதனால தான் அயோத்திதாசர் இந்த இடத்துல ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. ரைட்டா? அப்போ இதோட தொடர்ச்சியாக அயோத்திதாசருக்கு வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 1907 அவர் உருவாக்கக்கூடிய பத்திரிகை ஒரு பைசா தமிழன். 1907 அவர் உருவாக்கக்கூடிய பத்திரிகை மேகசின் என்ன அப்படின்னா 1 பைசே தமிழன், தட் இஸ் 1 பைசா தமிழன். இந்த பத்திரிகையோட பேரை மாற்றுவாங்க 1908. என்னென்னு மாற்றுறாங்கன்னா தமிழன் அப்படின்னு மாற்றுவாங்க. இந்த தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையில் இந்தியா பௌத்தர்களின் நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அயோத்திதாசர். இந்தியா
பௌத்தர்களின் நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்தியா பௌத்தர்களின் நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பத்திரிகையில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திர தேசம் என்பது தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடு என்பது இந்திர தேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திர தேசம் என்பது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான கருத்துக்களை அயோத்திதாசர் பதிவிடுறாரு. 1914 அவர் மரணம் அடைகிறார், இறந்து போயிடுவார். அயோத்திதாசர் அவர்கள் 1914 என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, மொழி சார்ந்த பிரச்சனைகளுக்கான விஷயத்தை பார்த்தோம். பிரிட்டிஷ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. அதோட தொடர்ச்சியாக இதுவரை நம்ம பார்த்து எல்லாமே கிட்டத்தட்ட மொழியோடு தொடர்பு படுத்தி கொஞ்சம் சாதி கலந்துதான் வரும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரெக்டாக நீதி கட்சியை பார்க்க போகிறோம். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதி கட்சி. சரிங்களா? அப்போ இந்த நீதி கட்சி என்னெல்லாம் பண்ணாங்க, நீதி கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சாங்க, நீதி கட்சி எப்படி உருவானது, நீதி கட்சி யார் உருவாக்கினா அப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். யூனிட் 8 பொறுத்தவரை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டை முழுக்க நீங்கள் நியூட்ரலாக தான் கவனிக்கணும். எந்த ஒரு அடையாளத்துக்குள்ளேயும் உங்களை வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா உங்களால் இந்த பாடத்தை முழுமையாக கொண்டு போக முடியாது. ஒரு நடுவுநிலைமையாக தட் இஸ் ஒரு நியூட்ரலாக நின்று கவனிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த வகுப்புகளில் யூனிட் 8 மிக விரைவாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. ஆல்ரெடி படித்து வச்ச பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு போடுங்க. எழுதின டெஸ்ட் பேப்பரையே திரும்ப எடுத்து டெஸ்ட்டு போடுங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழ் படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஒவ்வொரு வகுப்புகளாக சீக்கிரமாக பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.